பொதுவாக மார்ச் 6க்கு பின் நடக்குகின்ற அற்புத பலாபலன்கள். ஒரு கிரகம் ஒருத்தரை மேலோக்கி கொண்டு போயிடும், அதே ஒரு கிரகம் கீழே கொண்டு வந்துடும். இந்த நடக்கிற காலகட்டம் என்ன பண்ணுதுன்னு தெளிவாக பார்த்துருவோம். அற்புதமான காலகட்டம் வந்திருக்குது இந்த காலகட்டம். பொதுவாக சனி பகவான் 7ல் இருந்தாலும் வெல்வதற்குண்டான காலகட்டமாக இருக்கிறது. 10ல் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது. 10ஆம் இடத்துக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு 2வது ஸ்தானம் 6 மற்றும் 4 இதெல்லாம் அவ்வளோ வலுவாக பார்க்க போகிறார். இந்த நேரத்தில் நடக்கின்ற மாற்றத்தை பற்றி கன்னி ராசிக்கு முதல்ல கையிருப்பு பணம் அதிகரிக்கும் காலகட்டம். கடனிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் பிறக்கின்றன. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இல்லை சொத்துக்கள் இழந்த சொத்தை மீட்க ஒரு வாய்ப்புகள் கொடுக்கின்றன. ராசிக்கு இதெல்லாம் முக்கியமானது. கடனுக்காக சொத்தை விற்றோம், கடனுக்காக நகை விற்றோம், இன்றைக்கி நகை ரேட்டு நினச்சா மனசெல்லாம் எரியுது சார்னு வருத்தப்படுறவங்க கன்னிராசி மேரேஜ் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், 7ல் இருக்கிற சனி தாமதமே தவிர தடையில்லை. சனி தாமதம்னா கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் கல்யாணமே ஆகக்கூடாது. ஏன்னா 7ஆம் வீடு சனியாக வரார். 7ல் சனி வருது வரார், 5ஆம் அதிபதியாக இருக்கார். சார் விருப்ப திருமணங்கள் நிறைவேறும் காலகட்டங்க. சார் ஒருத்தர் விரும்புகிறேன், நடக்குமா? நடக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். பொதுவாக மார்ச் 6க்கு பின் நடக்குகின்ற அற்புத பலாபலன்கள். ஒரு கிரகம் ஒருத்தரை மேலோக்கி கொண்டு போயிடும், அதே ஒரு கிரகம் கீழே கொண்டு வந்துடும். இந்த நடக்கிற காலகட்டம் என்ன பண்ணுதுன்னு தெளிவாக பார்த்துருவோம். அற்புதமான காலகட்டம் வந்திருக்குது இந்த காலகட்டத்தில். பொதுவாக சனி பகவான் 7ல் இருந்தாலும் வெல்வதற்குண்டான காலகட்டமாக இருக்கிறது. 10ல் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது. 10ஆம் இடத்துக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு 2வது ஸ்தானம் 6 மற்றும் 4 இதெல்லாம் அவ்வளோ வலுவாக பார்க்க போகிறார். இந்த நேரத்தில் நடக்கின்ற மாற்றத்தை பற்றி பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசிக்கு முதல்ல கையிருப்பு பணம் அதிகரிக்கும் காலகட்டம். கடனிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் பிறக்கின்றன. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இல்லை சொத்துக்கள் இழந்த சொத்தை மீட்க ஒரு வாய்ப்புகள் கொடுக்கின்றன. ராசிக்கு இதெல்லாம் முக்கியமானது. கடனுக்காக சொத்தை விற்றோம், கடனுக்காக நகை விற்றோம், இன்றைக்கி நகை ரேட்டு நினச்சா மனசெல்லாம் எரியுது சார்னு வருத்தப்படுறவங்க கன்னிராசிக்காரங்க தான். அவசரத்துக்காக நகையை விற்று இதாக பண்ணலான்னு பண்ணி மாட்டிக்கிட்டு இப்போ விற்றுருந்தா சூழ்நிலை வேறு. பட் நடந்தாச்சு, இப்போ என்ன பண்ணுவோம்? இதே இது கல்விக்காக படிக்கும்பொழுது ஒரு சின்ன வேலை கிடச்சி வேண்டான்னு ஒதுக்கிட்ட மாணவர்கள் இப்பொழுது அது திருப்பி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிற கால சூழ்நிலையும் இதே காலகட்டம் தான். ரைட், பொதுவாக கன்னிராசினால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க. இந்த ராசி ரொம்ப நாலேஜபுள், நல்லதாக இருக்கும். இந்த ராசி மற்றவங்களுக்கு சொல்வது அத்தனையும் 100% பர்ஃபெக்டாக இருக்கும். தனக்குன்னு வரும்போது ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வர காலகட்டம் எப்பொழுது? அதுதான் இது. இந்த ராசி ஈஸியாக ஒரு ஃபோன் காலில் பெரிய நபர்கள் பெரியவங்க கூட ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிடும், ஈஸியாக ஜாயின் பண்ணிடும். இவங்ககிட்ட கேட்டால் டீட்டெயில் கரெக்டாக வரும். அந்த மாதிரி ராசி இந்த ராசி. சரி, ரைட், முதல்ல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் பயணிக்கின்றன. பொதுவாக இவங்களுக்கு இப்போ வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தேர்வுகள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வாய்ப்புகள் தான் வர வாய்ப்புண்டு. கவர்மெண்ட் செக்டார் மெடிசன் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்குது. இந்த நீட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸாம், IELTS, TOEFL, GRE இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு குட் டைமாக இருக்குது. இப்போ சார் மேரேஜ் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், 7ல் இருக்கிற சனி தாமதமே தவிர தடையில்லை. சனி தாமதம்னா கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் கல்யாணமே ஆகக்கூடாது. ஏன்னா 7ஆம் வீடு சனியாக வரார். 7ல் சனி வருது வரார், 5ஆம் அதிபதியாக இருக்கார். சார் விருப்ப திருமணங்கள் நிறைவேறும் காலகட்டங்க. சார் ஒருத்தர் விரும்புகிறேன், நடக்குமா? நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இதே காலகட்டத்தில் தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 2வது திருமணம் நடக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்தால் அவங்களுக்கு நடக்கும். அப்போ 2வது முதல் திருமணம் சரியில்லை, அவங்களுக்கு நடக்க காலகட்டம். அப்போ திருமண வாய்ப்பு உண்டு. இப்போ முதல் திருமணம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. பொதுவாக 7ல் சனி வருவதால் சனீஸ்வர பகவான்கள் ஒரு அன்னதானங்களோ, ஒரு உடல் ஊனமற்றவர்களோ, ஒரு ஆர்ஃபனேஜ் உங்களுக்கு ஒரு டொனேஷன் கொடுத்து விட்டு நீங்கள் வாட்டர் பண்ணுங்க, அற்புதமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பழைய துணிகள், பழைய செருப்புகள், பழைய சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் க்ளீன் பண்ணாலே போதும். இவங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, நல்லபடியாக இருக்கும். இப்போ கூட்டுன்னு வருவாங்க, சார் ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாமா, கூட்டு பண்ணலாமா, வேலைக்கு போகும்போது ஒன்றா அப்ளை பண்ணலாமா, அதெல்லாம் நடக்கும். இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு, வெளி மாநில வாய்ப்பு கிடைக்கும். மனதுக்கு பிடித்த வேலையாக இருக்கும். என்ன வேலை டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும். அது வலிமையானது கிரகங்கள் எல்லாம் இருக்கிறனால
வேலை நேரம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதாக, சமாளிக்கக்கூடியதாக, குடும்பத்துக்கு வருமான தேவையாக இருக்குங்க. 10ல் குரு வக்ர நிவர்த்தி. பொதுவாக 10ல் வந்தாலே 10ல் குரு பதவி நாசம்பாங்க. 10ல் குரு பதவி மாறுதல். பதவி மாறுதல் எப்படின்னா, வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடச்சிரும், அது ஒரு மாறுதல். கல்யாணமாகாதவனுக்கு திருமணமானவன் அப்படின்னு ஒரு பதவி கிடச்சிரும். கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு தந்தை அப்படின்னு கொடுத்துரும். புரியுதுங்களா? இதே பெண்ணாக இருந்துன்னு வச்சுங்களேன், கல்யாணமாகாத பெண்ணுக்கு தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துரும். கல்யாணமாகி தாயின்னு கொடுத்துரும். கல்யாணமே ஆகாத பெண்ணுக்கு திருமணம். அப்போ பிஸ்னஸில் கடனாளியாக இருந்தவன் கொடையாளியாக மாறுவாங்க. இதுதாங்க 10ல் வரக்கூடிய. அப்போ 10ல் குருனா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். அந்த சேஞ்ச் தான் நடக்க போகுது. அப்போ நல்லா இருக்கணுக்கு இன்னும் டெவலப் ஆக போகிறாங்க. ஒன்றுமே இல்லாதவன் டெவலப் ஆக போகிறான். அவ்வளோ தானே? சரி, ரைட்டு. முதல்ல 10லேருந்து குரு 4ஆம் இடத்தை பார்க்குறனால நிறைய பேர் பிஸ்னஸை வீட்டில் வச்சு பண்ணலாமா? பெண்கள் நிறைய பேர் வீட்டில் வச்சு மெதுவாக ஆரம்பிக்க சொல்லுவேன். இந்த இடத்துல சிறுக ஆரம்பிக்கணும். பெரிய முதலீடு பெரிய இது பண்ணக்கூடாது. ஏன்னா சனி பார்த்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ சின்னதாக முதலீடுகள் பண்ணி சின்னதாக ட்ரைன் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் பண்ணிவிட்டு நீங்களே முதலாளி, நீங்களே வேலையாட்களாக உணர்ந்து செயல்படும் காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தில் அகலக்கால் வைக்காமல் மெதுவாக ப்ராசஸ் பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். இதே காலகட்டத்தில் சார் கட்டடத்தை வாங்கி விற்கலாமா வாங்கலாமா, ஒரு சில இடங்கள் மிஸ் பண்ணிட்டேன், விற்றுட்டேன், வாங்க முடியுமா, சொத்துக்கள் வாங்க சரியான காலகட்டங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு ரொம்ப மிகுந்த யோகத்தை கொடுக்குது. இதே இது பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸு, பேங்க்கு லோன் ஒன்று அடைக்க முடியும், கட்ட முடியும். இந்த மாதிரி காலகட்டங்க என்ன பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிரணிச்சு பார்க்கணும். ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஒரு புதிய பரிமாணம் சொல்லுவாங்க. அவ்வளோ எளிமையாக படித்தோன்னே புரிகிற மாதிரி இந்த புக்கை படித்தாலே ஃபண்டமெண்டல் கிளாரிட்டியாக வந்துடும். எப்போவுமே நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன், 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் பேசிக்கை 12 வருஷம் படிக்கிறோம். ஆனால் ஹையர் எஜுகேஷன் காலேஜ் 4 வருஷம் படிக்கிறோம். அப்போ ஹையர் எஜுகேஷன் 4 வருஷம் படிக்கணும்னா 12ஆவது வரைக்கும் படிச்சிருப்போம். அந்த பேசிக் தாங்க. இங்கே கோட்டை விட்டுட்டு அங்கே படிக்கக்கூடாது. இதில் கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், கிரக சேர்க்கைகள், பிளானட் காம்பினேஷன்ஸ் என்னென்ன பலன் கொடுக்குது, கோச்சாரம் என்ன, தசாபத்தி என்ன, பிரசன்ன டெக்னிக்கலுக்கு என்னென்ன இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அங்கேயே பயன்படுங்க. ரைட் சார், இப்போ வேலைக்கு போகிறவங்க வெளிநாடு வெளிமாநிலம் பார்க்கலாம். புதுசாக கற்றுக்கணும். இந்த கற்றுக்கிட்டு டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் அப்டேட் பண்ணுவது உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த யோகம். இதே இது புதுசாக படிச்சுட்டே இருக்கேன், சைடில் ஒரு கோர்சஸ் படிக்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கிற காலகட்டம். இப்போ மாணவர்கள் தான் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா, மாணவர்கள் ஒரு உயர்கல்விக்கு, மாணவர்கள் ஒரு ஜாபு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் போனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வரலாமா, அதுக்குண்டான காலகட்டம் ஜாதகம் தசாபத்தியும் பார்க்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் வெளிநாட்டில் இருக்கேன், இந்தியாவுக்கு வரலான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும். அதை ஒன்று எடுத்துன்னு முடிவு பண்ண முடியாது. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால சுப பலனாக பார்க்கும் காலத்தில் பெரிய பொருளாதார விருத்தி ஏற்படுகிற காலகட்டங்கள். இந்த பணம் வருகிறது, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்றது, கணவன் மனைவி வருத்தத்திலிருந்து மாறுகிற காலகட்டங்கள், உங்கள் வாக்கு இனிமையாக மாறுகிற காலகட்டம், உங்கள் சொல்லே நல்ல சொல்லாக மாறிடும். தந்தை மகன் உறவு வலுப்படும். தந்தை வழி உறவுகள் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. இப்போ மூத்த சகோதரர் லாபங்கள் பெறுகிற காலகட்டமாக இருக்குது. அற்புதமான காலகட்டங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று வழிபாடு பண்ணி தான் ஆகணும். வராகி வழிபாடு இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கு ராசி எண்களாக பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் தான் இருக்க போகுது. ஏன்னா 3 பெரிய யாருக்கா குரு தசை, குரு புத்தி இந்த அம்சம் வந்தவங்களுக்கு மட்டும் 3 வேண்டாம். அப்படி வராதவங்களுக்கு 3ஆம் நம்பர் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. குரு தசை, குரு புத்தி போயிருந்தால் 6ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த எண்கள் பயன்படுத்தி வரும்பொழுது நிச்சயமாக மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிருங்க. புகழ் பெறுகிற காலகட்டங்கள், விட்டதெல்லாம் படிக்கலாம். மாணவர்கள்லாம் கோல்டன் டைம் படிக்கிற நேரம். இப்போ எண்ணிய காலேஜ் கிடைக்கிற காலகட்டம். ஹெல்த் வைஸ் உங்கள் ராகு 6ல் இருக்கனால சின்ன மருத்துவ செலவு இருக்கும், ஆனால் மீண்டு வந்துடலாம். நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா வயசானவங்க நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் கேட்குறாங்க, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் வேரியேஷன், இதெல்லாம் மற்ற ஜாதக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கோச்சாரத்தில் டெம்பரவரியாக இருக்குது. மற்ற பிளானட்டு காம்பினேஷன் பார்த்து சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலகட்டம் ஆகின்றேன். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.